இந்த ஸ்பைடருக்கு நிலாக்கு போகணும்னு ஆசை. ஒரு மரத்துல ஏறி அதோட எட்ஜ்ல போய் நின்னுட்டு அங்கருந்து நிலாக்கு தாவ பாக்குது. ஸ்பைடரோட நூல் நிலாவை எட்டல. சோகமா போய் ஒரு இலை மேல படுத்துக்குது. அப்போ மின்மினி பூச்சி கூட்டமா பறக்குது. எங்க போகுதுன்னு பார்த்தா எல்லாம் நிலாக்கு போகுது. டக்குன்னு அதோட நூலை வச்சு ஒரு மின்மினி பூச்சை பிடிச்சு அது மேல போகுது. கிட்ட போனதும் தான் தெரியுது அது நிலாக்கு போகல, வேற எங்கேயோன்னு. உண்மை புரியறதுக்குள்ளார கீழே விழுந்துருச்சு. அப்போவும் அந்த ஸ்பைடர் விடாமுயற்சியை கைவிடல. கொஞ்ச தூரம் போறப்போ நிலா கீழே இருக்கிறத பார்த்துட்டு ஆசையா கிட்ட போறப்போ காத்துல தண்ணி ஆடுது. அப்போதான் அதுக்கு புரியுது இது நிலா இல்ல, அதோட பிம்பம்னு. அப்போ ஒரு பில்டிங்கை பார்க்குது. அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போனா கண்டிப்பா நிலா கிட்ட தாவிடலாம்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மேலே ஏறுது. அங்க அடிச்ச காத்துல பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுது. எங்க விழுந்து கிடக்குறோம்னு யோசிச்சு கண்மூழிக்கிறதுக்குள்ள தரையில கால் படல. கிராவிட்டியே இல்லாம பறக்குது. ஆக்சுவலி ஸ்பைடர் இப்போ ஸ்பேஸ்ஷிப்ல ஸ்பேஸ்ல பறக்குது. விண்டோ வழியா நிலாவை பக்கத்துல பார்த்த ஸ்பைடரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கண் கொட்டாம அந்த நிலாவோட அழகை ரசிச்சுட்டே வருது.